ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுகேஷ் ஆனந்த் அடா 247 தமிழ்லேருந்து. ஓகே, லைவ் வந்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. எஸ் சார், ஓகே சார், எவ்ரி திங்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க கமெண்ட்டை. ஸோ தட் எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே குட் அப்படின்ட்டு. சரி, ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து ஜனவரி மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸோட ரிமைனிங் போர்ஷன். ஓகே, அதாவது மிலிட்ரி எக்ஸசைஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கல, ஜிஐ டேக், புவிசார் குறியீடு, அப்புறமா ஸ்டேட் நியூஸஸ்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸு, இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜனவரி மந்தில் இவ்வளோ தான் ரிமைனிங் லெஃப்ட் அவுட்டாக இருக்குது. மற்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், கரண்ட் அஃபேர்ஸில் கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்குது, இதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் எந்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் கொடுக்க கொஷின்ஸை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நியூஸஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸாக கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீக்கோட ஜனவரி முடியுது. நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இல்லை இப்போ முடிச்சுட்டு நைட் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டெலகிராம் ஐடியில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்கமிங் வீக்ஸில் என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சாட்டர்டே ஃபெப்ரவரி மந்த்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கூடவே போயிட்டுருப்போம். ஸோ படிச்சுட்டே இருங்க போதும். ஓகே, வாக்னிகா, ஜனனி அண்ட் அஸ்வின் பாலமுருகன், ஹலோ ஹாய்ங்க. ஓகே டன், ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் கொஷின், வேகமாக போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். Maitri Day or Shahid Divas is observed every year in the memory of Mahatma Gandhi, who was assassinated at Gandhi Smriti in the Birla House by Nathuram Godse in 1948. எந்த மாதம் அது செலிப்ரேட் பண்ணுது, மைத்ரி டேன்னு. ஓகே, நாதுராம் கோட்ஸே பிர்லா மாளிகையில் காந்தி ஸ்மிருதியில் படுகொலை செய்யப்பட்ட மகாத்மா காந்தியின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினம் அல்லது ஷஹீத் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது. அது எந்த நாள்? ஜனவரி 30, டிசம்பர் 31, ஜனவரி 25, நவம்பர் 30. ஓகே, எந்த நாளில் அது கொண்டாடப்படுது? ஓகே, ஒன் டே என்ன பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் ஒரு ஷார்ட்கட்டாக எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? 50 to 20 மினிட்ஸ் ஸ்டோரியை பில்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் டேஸ் மட்டும் படிப்போம். ஸோ தட் ஞாபகம் ஆகும். ஓகே, இங்கே ஆன்சர் பண்ணுங்க, நம்ம லேட்டராக சொல்கிறேன். ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் வந்துச்சுன்னா ஏ, ஜனவரி 30. குட். ஓகே, ஜனவரி 30 தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா காந்தி சுட்டு கொல்லப்பட்ட தினமும் அன்னைக்கு தான். அடுத்து ரெண்டாவது கொஷின், டேஷ் லான்ச் இஸ் ஜெயில் டூரிசம். ஓகே, ஜெயிலுக்கு ஒரு டூரிசம் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜெயிலில் போய் சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி. சரிங்களா? அது எந்த மாநிலம்? மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, டெல்லி. ஓகே, ஜெயில் டூரிசம். ஓகேவா? ஜெயில் டூரிசம், ஜெயிலுக்கு வந்து ஒரு டூரிசம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது எந்த மாநிலம்? மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்டு டெல்லி. விச் பிளேஸ் அப்படின்றதா கேள்வி. ஓகே, எந்த பகுதி? ஆன்சர் பியாசர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பூனே. ஓகே, எஸ், திஹார் ஜெயில், மகாராஷ்டிரா. சரிங்களா? ஆன்சர் வந்து 2, எஸ், எக்ஸாக்ட்லி மகாராஷ்டிரா. குட். அடுத்தது மூன்றாவது கேள்வி, இன்டர்நேஷ்னல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டேஸ். ஓகே, ஹாலோகாஸ்ட் நினைவு நாள். ஓகே, என்னைக்கு கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 27, டிசம்பர் 27, ஜனவரி 25, ஜனவரி 27. ஓகே, எந்த டேயில் கொண்டாடப்படுது? இன்டர்நேஷ்னல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்ற டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 27, டிசம்பர் 27, ஜனவரி 25, ஜனவரி 27. ஓகே, எந்த நாளில் கொண்டாடப்படுது? ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஓகே, ஸோ ஆன்சர் இட்ஸ் இன் டி. சரிங்களா? எஸ், ஜனவரி 27. இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. ஓகே, அதாவது நாசி படையில் மாட்டிகிட்டு இருந்தவங்களை, ஓகேவா, சரிங்களா, சோவியத் யூனியனுடைய ட்ரூப்ஸ் வந்து மீட்ட தினம். ஓகே, அவங்க வந்து அந்த நாசி படையிலேருந்து மீட்டெடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபைன். ஃபோர்த் கொஷின், இந்தியா ஹஸ் பீன் ரேங்க்ட் அட் 86th position. 86th position among 98 countries in the new coronavirus performance index released by Dash.
டேஷ் வெளியிட்டு புதிய கொரோனா வைரஸ் செயல்திறன் குறியீட்டு 98 நாடுகளில் இந்தியா 56வது இடத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், ஆஸ்திரேலியா பிளேஸ்ட் லோவி இன்ஸ்டிடியூட், வேர்ல்டு பேங்க், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். ஓகே, உலக பொருளாதார மன்றம், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லோவி நிறுவனம், உலக வங்கி, வெளிப்படைத்தன்மை சர்வதேசம். ஓகே, இது வந்து புதுசாக என்ன சொல்கிறேன், இந்தியா வந்து 98 கண்ட்ரீஸில் 86வது பொசிஷனில் புதிய கரோனா வைரஸ், ஓகேவா, அதாவது பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் சொல்லிட்டு பரவுதலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரீசன்ட் டேஸ் அப்டேட்டில் அது எந்த ஆர்கனைசேஷன் சொல்லப்பட்டிருக்கு. இண்டெக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்காக எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், ஏன்னா அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லியிருப்பான், அது தேவையில்லை. பட் இந்த மாதிரி இருக்க விஷயத்தை பார்த்துக்கிட்டா போதும். ஓகே ஃபைன். ஸோ 4th ஒன் ஆன்சர் வந்து நானே சொல்லிடுறேன். இட்ஸ் என்ன பி. ஓகேவா, ஆஸ்திரேலியன் பேஸ்டு லோவி இன்ஸ்டிடியூட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th ஒன், நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. ஓகே, நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே, தேசிய பெண் குழந்தை தினம். தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி 20, ஜனவரி 24, ஜூன் 24, ஜனவரி 24, மே 24. ஓகே, 5வது கேள்வி, ஜனவரி 20, ஜூன் 24, ஜனவரி 24, மே 24. Which one is the answer? Okay, National Girl Child Day. So answer வந்து is an yes, C, ஜனவரி 24. ஓகேவா, இதெல்லாம் நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்கறது தான் இந்த மாதிரி கொஷின்ஸ். அடுத்தது 6வது கேள்வி, India has been placed among top 10 most affected countries by climate change in the dash published by the Bonn-based environmental think tank German Watch. India ranked as the 7th worst hit country in terms of climate change in 2019. ஓகே, அதாவது பான் சார்ந்த சுற்றுச்சூழல் சிந்தனை குழுவான ஜெர்மன் வாட்ச் வெளியிட்டதில் காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள முதல் 10 நாடுகளில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு காலநிலை மாற்றத்தை பொறுத்த வகையில் இந்தியா மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள 7வது இடத்தில் உள்ளது. ஓகே, இது எந்த ஆர்கனைசேஷன் கொடுத்தது? வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கா, யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமா, த ரைஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கிரைமா, குளோபல் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸா? ஓகே, 6th ஒன் விச்? ஓகே, உலக பொருளாதார அவுட்லுக், ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம், சுற்றுச்சூழல் குற்றத்தின் எழுச்சி, ஓகே, உலகளாவிய காலநிலை இடர் அட்டவணை அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 6th ஒன் எது? ஓகே, ஸோ தட் ஆன்சர் இஸ் 6th ஒன். எஸ், பட் it is an answer is an answer is rise of environmental crimes. Okay, rise of environmental crime. Okay, 6th one answer C. And then next 7th one, Kalai Nila, hello, hi nga. Okay, 7th question. Okay, 7th one, the conduct joint military exercise named HAMFAX 21. Okay, Nandini, hello, hi nga. HAMFAX 21 அப்படின்றது இது இந்தியன் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்த கூட்டு பயிற்சியா, இல்லை இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு சேர்ந்ததா, இல்லை இந்தியா ஸ்ரீலங்காவோட கூட்டு பயிற்சியா, இல்லை இந்தியா பங்களாதேஷோட கூட்டு பயிற்சியா? ஓகேவா, சதீஷ்குமார், ஹலோ, ஹாய்ங்க. டிஎன்பிசி கேமர், சாரி ஃபார் த லேட் சார். ஹாய் சார், ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணுங்க. 7th ஒன், ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நேம் ஆம்ஃபெக்ஸ் 21. கண்டிப்பாக மிலிட்ரி எக்ஸசைஸ்லேருந்து டிஎன்பிசியில் எப்போவுமே கொஷின் வரும், அதுவும் குரூப் 2ல் 100% கொஷின் வரும். ஓகே, மேக்ஸிமம் தேடி கரெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15 நியூஸ் தான் வரும் 1 இயருக்கு, ஏன்னா திரும்ப ரிப்பீட்டடாக வரும். ஓகே, ஸோ அதை ப்ராப்பராக படித்தாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸும் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம் கைஸ், என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பிரச்சனை இல்லை. கோவிந்தன், ஹலோ, ஹாய்ங்க. ஸோ 9th ஒன் வந்து ட்ரை சர்வீஸ். எஸ், இந்தியா, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் மூணுமே. ஓகே, குட். 8th கொஷின். ஓகே, ஸோ இது என்னோட கோட், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 22nd வரைக்கும் ஆஃபர் இருக்குது. February 16th நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, February 16th ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்னோட கோட் யூஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேட்ச் லான்ச் பண்ணியாச்சு. ஓகே, டிஎன்பிஎஸ்சி வாட் இஸ் உதவியாளருக்கான ஆய்வக உதவியாளர், தட் மீன்ஸ் லேப் அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச்
ஓகே லான்ச் பண்ணியாச்சு. ஸோ யாராவது லேப் அசிஸ்டன்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா 120 மார்க்ஸ் சயின்ஸ், இது கம்ப்ளீட் பேட்ச் தான். பட் சயின்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் பேட்ச் தான் இது. ஓகேவா? 10th மார்க் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோரில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 8th கொஷின். ஓகே, வீக செல்வம், ஹலோ ஹாய்ங்க. யா ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃபார்மில் கொடுங்க சார். கண்டிப்பாங்க, இதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக இன்னையோட ஜனவரி மந்த் முடிஞ்சிடும் கன்ஃபார்ம். ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இது எல்லாத்தையுமே நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடுவேன். ஓகேவா? டெலகிராம் ஐடி டிஎன்பிசி அல்லது எஸ்எஸ்சி ஏதாவது ஒரு ஐடியில் இருங்க, அதில் அனுப்பி விட்டுருவேன். ஓகே, இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். ஓகே, இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். ஓகே, இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். எப்பொழுது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. ஓகே, கஸ்டம்ஸ் eighth one answer January 26. Okay, January 26. Yes, answer January 26 is the correct. Good one. அடுத்தது இன்னும் 8வது கொஸ்டின் இருக்கு. ஓகே ஃபைன், ஆன்சர் பண்ணுங்க. டேஷ் இஸ் டு கண்டக்ட் எ லார்ஜ் ஸ்கேல் மிலிட்டரி எக்ஸசைஸ் கவச் இன் அந்தமான் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஓகே, யார் இதை ஆரம்பிச்சது அப்படின்றதா கேள்வி. டேஷ் அந்தமான் கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் கவாச் என்ற பெரிய அளவிலான கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்த உள்ளது. இது கூட்டு இராணுவ பயிற்சி தான், பட் யார் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க? இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் சப்மரைன். ஓகே, இந்தியன் நேவியா, ஆர்மியா, ஏர்ஃபோர்ஸா இல்லை சப்மரைனா? யார் இந்த கூட்டு பயிற்சியை நடத்துகிறாங்க? ஓகே, கவச் அப்படின்ற கூட்டு பயிற்சி யார் இதை லீட் பண்ணுறாங்க? யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? ஓகே, 8வது கேள்வி. Who is conducting this exercise? ஓகே டன். 8வது கேள்விக்கான பதில் எஸ், இட்ஸ் an பி இந்தியன் ஆர்மி. சரிங்களா? இது எக்ஸசைஸ் கவச் அப்படின்றது கூட்டு பயிற்சி தான், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி. ஓகேவா? இதை ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா, கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா இந்தியன் ஆர்மி. ஓகேவா? ஃபைன், சூப்பர் குட். பி ஆன்சர். அடுத்தது 9வது கேள்வி. ஆர்மி டே செலிப்ரேட்டட் ஆன் டேஷ். ஓகே, ஆர்மி டே ஞாபகம் வச்சுங்க. ஆர்மியில் வெட்டரன் டேன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதை கேட்கல, நான் கேட்குறது ஆர்மி டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆர்மி டே. ஓகே, எப்பொழுது? 9th question. So it's January 15, sir. January 15, sir. January 15, sir. Okay, yes, January 15 is the right answer. Okay, ba? Good. Good one. Okay, super. அடுத்த கேள்வி 10வது. Dash has released the 16th Global Risk Report. The report has stated the global communication to draw lesson from the response to COVID-19 to boost the global resilience in future. Okay, அதாவது உலகளாவிய இட அறிக்கை 2021 16வது பதிப்பை வெளியிட்டுள்ளது. எதிர்காலத்தில் உலகளாவிய பின்னடைவை அதிகரிப்பதற்காக கோவிட்-19க்கான பதில்களிலிருந்து படிப்பினைகளை பெற உலகளாவிய சமூகங்கள் அறிக்கை கூறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆர்கனைசேஷன்? ஓகேவா ஜியா, வணக்கங்க. ஓகேவா, அது எந்த ஆர்கனைசேஷன்? எக்கனாமிஸ்ட் குரூப்பா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமா, இல்லை இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்டா, இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க்கா? ஓகே, 10th one. Which one? Economic Group, World Economic Forum, Institute for Management Development, Sustainable Development Solution Network. Okay, 10th one. Sorry.
So which one? 10th one is B sir. D ஆ கேட்டிருக்கீங்க இல்ல. World Economic Forum 10th one answer. Okay ba? So the answer is 10th. Good. அடுத்தது 11th one. Yes, World Economic Forum. Good. அடுத்தது 11th question. The Craft Mela was inaugurated virtually. The Toshali Craft Mela has become one of the most popular handlooms and handicraft fairs in Dash state. கைவினை மேளா கிட்டத்தட்ட திறக்கப்பட்டது. ஓகே, ஓகே. தோஷாலி கைவினை மேளா மிகவும் பிரபலமான கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் கண்காட்சியில் ஒன்றாக மாறியுள்ளது. இது எந்த மாநிலம்? ஓகே, ராகுல் சந்திரா ஃபைன். ஒடிசாவா, அசாமா, குஜராத்தா, அருணாச்சல் பிரதேசம். இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிப்போம், பட் லேட்டராக, ஓகேவா? கரண்ட் அஃபேர் இல்லாமல் லேட்டராக நாம் என்ன பண்ணுவோம்னா செப்பரேட்டாக ஜியாகிரஃபியில் வரக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ், ஓகே, இந்தியன் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறமா ட்ரைப்ஸ், இதுலேருந்து கேள்வி குரூப் 2லேயும் வந்துச்சு, குரூப் 1லேயும் வந்துச்சு, ஓகேவா? ஸோ அதுலேருந்து செப்பரேட்டாக ஃபுல்லாக டெப்த்தாக ஸ்டார்டிங்காக படிப்போம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருவோம். 11th one. அடுத்தது எஸ், ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். அண்ட் தென் கீர்த்தி காவ்யா, ஹலோ, ஹாய்ங்க. இது வந்து கிராஃப்ட் மேலா. ஓகே, நெக்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் GI tag has been sought for dash one of the costliest mushroom in the world. ஓகே, அதாவது புவிசார் குறியீடு, ஓகேவா? வேர்ல்டுலேயே இந்த மஷ்ரூம், ஓகே, இந்த மஷ்ரூமுக்கு தான் வேர்ல்டுலேயே அதிகமான மவுஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த மஷ்ரூமுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது என்ன மஷ்ரூம் அப்படின்னு தான் கேள்வி. இந்த GI tag கண்டிப்பாக கொஷின் வரும், ஓகேவா? சரிங்களா? கண்டிப்பாக GI டேக்லேருந்து கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பான். காளான், ஓகே, இந்த வகையான காளானுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க நம்ம நாட்டில், ஓகேவா? அது என்ன காளான்? எனோக்கி மஷ்ரூம், எனோக்கி காளான், குச்சி காளான், பொய்ஷினி காளான், ஷிமிஜி காளான். ஓகே, எந்த காளான்? எனோக்கி மஷ்ரூம், குச்சி மஷ்ரூம், பொய்ஷினி மஷ்ரூம், ஷிமிஜி மஷ்ரூம். எனோக்கி காளான், குச்சி காளான், பொய்ஷினி காளான், ஷிமிஜி காளான். ஓகே, ஸோ விச் ஒன் அப்படின்றதா கொஷின். இந்த கேள்வி எது பார்க்கலாம் எக்ஸாமில்? எஸ், பி, குச்சி மஷ்ரூம். ஓகேவா? இது வந்து குச்சி மஷ்ரூம். குட். அடுத்து 13வது. நித்தி ஆயோக் has released the second edition of the India Innovation Index 2020 on 20th January 2021. As per the index, Dash retained its first position in the major states category. ஓகேவா? அதாவது முக்கிய மாநிலங்கள் பிரிவில் முதல் இடத்தை தக்க வச்சிட்டு இருக்குது. ஓகேவா? எதன்படி? நித்தி ஆயோக்குடைய புதுமை குறியீட்டு 2020 அப்படின்னு கூடிய 2வது எடிஷனில் அது நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி அப்படின்னு இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் படி எந்த மாநிலம் வந்து முதலிடத்தில் மாநிலங்களில், அதாவது மேஜர் ஸ்டேட்ஸ் கேட்டகரி பெரிய முக்கியமான மாநிலம் அப்படின்றதுல எது முதலிடத்தில் தக்க வச்சிட்ருக்கு? கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஓகே, ஆன்சர் சூப்பர். யாருமே ஆன்சர் பண்ணல. குட். ஸோ 13th one வந்து ஆன்சர் ஏ, கர்நாடகா. ஓகே, இண்டெக்ஸ் படி கர்நாடகா தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. ஓகே, இந்த கேள்வி கேட்கலாம், ஏன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த ரிலேட்டடான டாபிக்ஸில் இது வரும். ஓகே, அடுத்தது இது டிஎன்பிசி ப்ரைம் டெஸ்ட் இந்த வீக்கோட முடியுது. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி மெகா பேக் வாங்கியிருந்தாலும் சரி, அது 1 year தான். இது ப்ளஸ் 12 months உங்களுக்கு அப்கமிங் அடுத்த வருஷம் வரக்கூடிய டெஸ்ட்டும் இதில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இது அப்டேஷன் தான். யாராவது மெகா பேக் வாங்கி அடுத்த வருஷத்துக்கும் டெஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கிறதுனா வாங்கி வச்சுக்கோங்க. இது மெகா பேக், ஏன்னா இது 2 yearsக்கான பேக் இது. ஓகேவா? ஸோ இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸு கிடைக்கும். ஓகே, அடுத்தது 14வது கேள்வி. ஸ்பேஸ் ஃபோர்ஸ். Okay, Space Force are conducting a bilateral exercise Desert Night 21. Okay, TNPC தெரியல சார், தான் பண்ணல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, டெசர்ட் நைட் 21 அப்படின்றது ராஜஸ்தானில் நடந்தது ஒரு ஸ்பேஸ் ஃபோர்ஸ். ஓகே, அது எந்தெந்த நாட்டுக்கு நடந்தது? இந்தியா, இஸ்ரேல், இந்தியா, UK, இந்தியா, ஃப்ரெஞ்சு, இந்தியா, ஜப்பான். ஓகேவா? Space Force conducting bilateral exercise. Okay, ஜோத்பூரில்
எக்ஸ் பாலைவன நைட் 21 என்ற இருதரப்பு விமான பயிற்சி நடத்துகிறது. ஓகே, எந்தெந்த 2 நாடு அப்படின்றது கேள்வி. மிலிட்ரி எக்ஸசைஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக வரும். நீங்கள் 1 இயர் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மிலிட்ரி எக்ஸசைஸ் மொத்தமாக கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 20-22 அவ்வளோதான் வரும். அதை படிச்சுடுங்க, ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும் எக்ஸாமுக்கு. கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஷினில் டீஃபால்ட்டாக ஒரு 7லேருந்து ஒரு 10 கேள்விக்குள்ளே இந்த டாப்பிக்லேருந்து இதெல்லாம் வரும்னே சொல்லிடலாம் கொஷின். ஓகே, அந்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். 14வதுக்கான பதில் ஓகே இஸ் an ஆன்சர் சி, இந்தியா ஃப்ரெஞ்சு. ஓகேங்களா, இந்தியா ஃப்ரெஞ்சு. ஓகே, எக்ஸ் டெசர்ட் நைட். ஓகே, இந்தியா ஃப்ரெஞ்சு. 15வது கேள்வி. டேஷ் வாஸ் இனாகிரேட்டட் த 3rd ஸ்டேட் பேர்டு ஃபெஸ்டிவல் டைட்டில்டு கல்ரவ். ஓகே, கல்ரவ் என்ற தலைப்பில் மாநில பறவை திருவிழாவை தூண்டுகிறார்கள். ஓகே, தட் மீன்ஸ் கல்ரவ் அப்படின்ற ஒரு பேர்டு ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது விச் மாநிலம்? பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸ்டேட் பேர்டு ஃபெஸ்டிவல். ஓகேவா, பறவை என்ன சொல்ல திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பெயர் கல்ராவ் அப்படின்றது. அது எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ஓகேவா, பீகாரா, சத்தீஸ்கரா, ஒடிசாவா, உத்தரப்பிரதேஷா. ஓகே, அது எந்த பேர்டு சாங்சுவரி அப்படின்னா நகி நக்தி பேர்டு சாங்சுவரி. நகிநக்தி பறவை சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான், எங்கன்னா பீகாரில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இட்ஸ் பீகார். ஓகே, அடுத்தது பறவை சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதுதான் அது பீகாரில் இருக்கு. அடுத்து 16வது கேள்வி. டேஷ் இனாகிரேட்டட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபயர் பார்க் இன் இந்தியா. டேஷ் இனாகிரேட்டட் ஃபர்ஸ்ட் ஃபயர் பார்க் இன் இந்தியா. ஒடிசா, பீகார், ஹரியானா, மத்திய பிரதேஷ். ஏன்னா டிஎன்பிசியில் இந்த ஃபஸ்ட்டுன்னு வர மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் கேட்பான். அதனால் எப்போவுமே அந்த மாதிரி கொஷின்ஸை கொஞ்சம் பார்த்து வைக்கிறது பெட்டர். ஓகே, 61. ஓகே, சூப்பர் ஃபைன். 16வது கேள்விக்கான பதில் இட்ஸ் என்ன ஒடிசா. ஓகே, எஸ் இட்ஸ் என்ன ஒடிசா. குட், ஸ்டேட் ஒடிசா. ஓகேவா, சூப்பர். அதுக்கு அடுத்தது 17வது கேள்வி. Dash has released as per the index to the report was topped by Japan. India secured 85th spot in the index. ஓகேவா, வெளியிட்டுள்ள குறிப்பீட்டின்படி இந்த அறிக்கை ஜப்பானால் முதலிடத்தில் உள்ளது. குறிப்பீட்டில் இந்தியா 85வது இடத்தை பெற்றுள்ளது. ஓகே, அது எந்த அறிக்கை? தட் மீன்ஸ் எந்த ரிப்போர்ட்? ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ், வேர்ல்டு டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் ரேங்கிங் ரிப்போர்ட், கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு சொன்னால் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஏன்னா அதிலே கொஷின்லேயே வந்துடும் ஆன்சரு. அதனால் நான் ஜஸ்ட் ரிவர்ஸில் கேட்டிருக்கேன். ஓகே ஃபைன், சிசிபிஐ சார். ஓகே, ஸோ ஆன்சர் என்னென்னா இது ஒன்றும் இல்லைப்பா. அதாவது இந்த காலகட்டத்தில் பல கண்ட்ரிக்கு போனவங்க, ஓகே, முறையாக பல கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட் ப்ராப்பர்ஸ்க்காக ஏதோ ஒன்றுத்துக்காக போனவங்க அப்படின்னு சொல்லும் போது யாருன்னா ஜப்பான் முதலிடத்தில். இல்லீகலாக போனவங்க ஒஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு, அப்போ அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் எல்லாம் வருது. அது நாடு விட்டு நாடு போகுது, இல்லீகலாக போகுது அந்த மாதிரி. ஆனால் ப்ராப்பராக ஃபங்க்ஷனலாக போனது ஆனால் ஜப்பான் முதலிடத்தில் இருக்குது. அதிக பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அதை தான் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத அதுதான் சொல்லுது. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட சேர்ந்து இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, 17th ஒன் ஆன்சர் ஏ. ஓகே, சூப்பர். அடுத்து 18. த நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் செலிப்ரேட்டட் இட்ஸ் 16th ரைசிங் டே. தேசிய பேரிடர் மறுமொழி படை. ஓகே, டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம்னு இருக்கு. ஓகே, தனது 16வது உயர்த்தம் தினத்தை டேஷ் என்று கொண்டாடியது. ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, மறுமொழியில் உடனடி படை அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, பேரிடர் உடனடி படை அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, வாட் எவர். ஓகே, எனக்கு இதெல்லாம் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இங்கிலீஷில் இருக்குது, பட் இதெல்லாம் தமிழில் கிடைக்கல. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நோ ட்ரான்ஸ்லேஷன்ஸ் தான். தட்ஸ் நோ ப்ராப்ளம். இது என்னைக்கு ஆக்சுவலாக இந்த ரைசிங் டே கண்டிப்பாக கொஷின் வரும்.
Okay, 18th one answer is okay, Vagnika Janadi A and B. Okay, in the question B. Okay, done. 18th one answer, yes, 18th one answer 18th January. சரிங்களா, ரைசிங் டே, நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டே வந்து ரைசிங் டே. ஓகே, மந்த் எல்லாம் எப்பவுமே ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு படிங்க. நான் அடுத்த வீக் வந்து ஷெடியூல் கொடுக்குறேன். அதில் ஒன் டே வந்து நான் மந்த் மட்டும் எப்படி படிக்கிறது, மந்த் மட்டும் ஒவ்வொரு மந்த்தும் ஜனவரி மந்த் கண்டக்ஸ் ஏதாவது ஒரு கீவேர்டு வச்சு நம்ம பேசலாம். ஓகே, ஒரு ஷார்ட்கட் வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, 19வது கேள்வி. வெனடியம் ஹஸ் பீன் ஃபவுண்ட் இன் த Paleoproterozoic Carbonaceous phyllite rocks in the depot of dash. Okay, depot dash il ulla Paleoproterozoic Carbonaceous phyllite பாகைகளின் ஓகே வெனடியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகே, Paleoproterozoic Carbonaceous phyllite rocks in the depot அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல வெனாடியம் அப்படின்ற தாது, ஓகே, ஒரு எலமெண்ட்டை தனிமத்தை வந்து கண்டுபிடித்திருக்காங்க. இந்த பாகை இந்த இடத்துல இருந்து அது அதிக அளவில் கிடைச்சிருக்கு. ஓகேவா, இது என்ன பகுதி? அசாம், ஜார்க்கண்டு, அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா. வெனாடியம் உடைய இதுதான் 23 அட்டாமிக் நம்பர் வெனாடியம். ஓகே, அட்டாமிக் நம்பர் வந்து 23. எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கொஷின். ஆன்சர் குட், அருணாச்சல பிரதேஷ். ஓகேவா, அருணாச்சல பிரதேஷில் தமாங் அப்படின்ற பகுதி. ஓகே, தமாங் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, அருணாச்சல் பிரதேஷ். குட், சூப்பர். அடுத்தது 20வது கேள்வி. இன்னும் 6 கேள்வி தான் முடிச்சிடலாம். It is celebrated from every year in our country. It is to create awareness about road safety and minimize road accidents and save life. On this 2021, India is celebrating 32nd National Road Safety Week. அவ்வளோ பெருசு கொஷினில் லாஸ்ட் லைன் தான் கொஷின். ஓகேவா, இந்தியாவில் 32வது நேஷ்னல் ரோடு சேஃப்டி வீக்காக எந்த டே செலப்ரேட் பண்ணப்படுது? அது இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே அப்படின்வாங்க. நான் ஸ்டார்டிங் டேட்டு கேட்டிருக்கேன். ஓகேவா, 32வது தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை கொண்டாடுகிறது. ஓகே, இது கேள்வி கேட்கப்படும் கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். 20th ஜனவரியா, 20th ஜனவரியிலேருந்தா, 11 ஜனவரியிலேருந்தா, 16 ஜனவரியிலேருந்தா, 28 ஜனவரியிலேருந்தா? ஓகே, அப்படின்றதான் கேள்வி. ஓகே, அண்ட் தென் இந்த மாதிரி டேஸ் வரும்போது தீம்ஸும் சேர்த்து படிச்சுக்குங்க, ஏன்னா எக்ஸாமில் கேட்கப்படும். தீம்ஸும் கேட்பான் சம்டைம்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20th இசனா. ஓகே, 20th ஒன் குட், யாருமே ஆன்சர் பண்ணல. 20th ஒன் இசனா பி. 11th ஜனவரியிலேருந்து 17th ஜான் வரைக்கும். ஓகே, 4th வீக் ஆஃப் ஜான். ஓகே, 11th ஜான்லேருந்து 17th ஜான். இந்த 2021 இந்தியா செலிப்ரேட்டிங் 32வது நேஷ்னல் ரோடு சேஃப்டி வீக்காக வந்து 11th ஜனவரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் டு 13th ஜனவரி வரைக்கும். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது 21st. ஓகே, இது செப்பரேட் பேட்ச். February 16 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்துங்க, Y247 இது என்னோட கோடு. ஓகேங்களா, 21st கொஷின் நெக்ஸ்ட்டு. Okay, 21st question. India celebrated 15th January every year to salute the valiant soldiers who sacrificed their lives in the protect the countries and its citizens. அது எந்த டே? ஓகே, அது எந்த டே? சூப்பர். சேவ் யுவர் லைஃப் டு சேவ் யுவர் ஃபேமிலி. யா, குட் தீம் அதுதான். ஓகே, ஸோ இது மாதிரி இல்லை, எல்லாத்தோட தீமும் படிச்சிங்க. நான் டிஎன்பிசியில் தீமும் கேட்பான், வழி இல்லை, படித்து தான் ஆகணும். ஓகேவா, நாட்டையும் அதன் குடிமக்களையும் பாதுகாக்க தங்கள் உயிரை தியாகம் செய்த வீரம் மிக்க வீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15ஆம் தேதி இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. ஓகே, இது எந்த டே? இதான் வாட் இஸ் இட், ஆர்மி வெட்டரன் டே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கொஷின் அப்படி மாற்றி கேட்டிருக்கேன். ஓகே, குட், ஃபைன். இதுதான் ஆர்மி வெட்டரன் டே. அண்ட் தென் 20 எஸ் செத்தவர்களுக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டே. குட், சூப்பர். அடுத்தது 4th எடிஷன் ஆஃப் செர்ரி பிளாசம் ஃபெஸ்டிவல் விர்ச்சுவலி இனாகிரேட்டட் இன் டேஷ். ஓகே, செர்ரி பிளாசம் விழாவின் 14வது பதிப்பு கிட்டத்தட்ட. ஓகே, வாட் இஸ் இட் கிட்டத்தட்ட? ஓகே, விர்ச்சுவலின்றது அப்படி இருக்க போல. ஓகே, ஃபைன். செர்ரி பிளாசம் விழாவின் 4வது பதிப்பு டேஷ் திறக்கப்பட்டது. ஓகே, கேரளாவில், அஸ்ஸாமில், மேகாலயா, மணிப்பூர். ஓகே,
விர்ச்சுவலினா காணொலி அப்படின்வாங்கல்ல, அதன் மூலிமா செரி பிளாசம் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? அது எந்த மாநிலம்? கேரளா, அசாம், மேகாலயா, மணிப்பூர். விச் பிளேஸ்? ஓகே, செரி ப்ளோசம் ஃபெஸ்டிவல். ஓகே, குட். ஸோ ஆன்சர் வந்து இதுவும் யாரும் சொல்ல. 22nd ஆன்சர் வந்து டி, மணிப்பூர். ஓகே, செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் 4வது எடிஷன். ஓகேவா? அது வந்து மணிப்பூரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க இப்போது. ஓகேவா? ஃபைன். 23rd வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்பன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஓகே, அதாவது போரில் என்ன சொல்கிறது, சொந்தங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு ஓகே அனாதியாக இருக்கவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணிய உலக என்ன சொல்கிறது போரில் அனாதையானவங்களுக்கான செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே. அது எப்போ? ஓகே, ஜனவரி 6, ஜனவரி 18, டிசம்பர் 6, டிசம்பர் 18. 23rd ஆன்சர். வார் ஆர்பன்ஸ், போரில் பறி கொடுத்து அனாதையானவர்களுக்கான உலக தினம் எது? வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்பன்ஸ் is observed on 6th January, 18th January, 6th December, 18th December. Okay, answer 6th January. Okay, 23rd answer. Yeah, good. And then mune question da irukku. 24th Pravasi Bharati Divas or NRA Day is celebrated on which year? Okay, இதெல்லாம் பல தடவை கேட்ட கேள்வி இது. ஓகே, பட் ஜனவரி மாதம் வருது, அதனால் கேட்டிருக்கேன். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஷின் எடுக்கும் மேக்ஸிமம். பிரவத்தி பாரதி திவாஸ் ஆர் NRI டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் டேஷ். Jan 11, டிசம்பர் 9, அக்டோபர் 9, ஜனவரி 9. ஓகே, ஆன்சர் இஸ் கலைஞர் Jan 9 சார். ஓகே, குட். January 9, January 9, January 9. Okay, good. January 9. Okay, superb. 25th question. 4th Global Ayurveda Festival will be held at dash. Okay, 25வது கேள்வி. 4வது உலக ஆயுர்வேத விழா நடைபெறும் இடம் எது? கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கோவா. ஓகே, 4வது உலகளாவிய ஆயுர்வேத விழா நடைபெறும் பகுதி எது? கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, கோவா. விச் பிளேஸ்? ஓகே, 25th one. Isn't a good? Okay, and the last question. It was appointed to suggest measures of implementing reservations in the students' admissions and faculty recruitment in IITs. ஐஐடிகளில் மாணவர் சேர்க்கை மற்றும் ஆசிரியர் ஆட்சேர்ப்பில் இடஒதுக்கீடு அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க இது நியமிக்கப்பட்டது எந்த கமிட்டி? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். எந்த கமிட்டி? ரங்கராஜன் கமிட்டி, பீமல் ஜலான் கமிட்டி, RP திவாரி கமிட்டி, ராம்கோபால் ராவ் கமிட்டி. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் லாஸ்ட் கொஷின் இதுதான், ஆன்சர் பண்ணிவிடுங்க. தட்ஸ் இட், அதோட முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன டெஸ்ட் அதையும் சொல்லிடுறேன் அப்படியே. ஆன்சர் இது லேட்டராக கொடுங்க. சாட்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் லேட்டராக கொடுங்க, ஏன்னா என்ன ஃபிக்ஸ் பண்ணனு ஞாபகம் இல்லை. ஓகேவா? ஓகே, அப்கமிங் கிளாஸஸ் இதுதான். ஓகே, ஆன்சர் வந்து இட்ஸ் என்ன டி, ராம்கோபால் ராவ் கமிட்டி. ஓகேவா? எஸ், ஆன்சர் வந்து டி, ராம்கோபால் ராவ் கமிட்டி.
ஓகேங்க. கம்மிங் மண்டே வந்து எக்கனாமி, ஆல்ரெடி எக்கனாமி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் எக்கனாமி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நேஷ்னல் இன்கம், ஓகேவா, தேசிய வருமானம், அதில் இருந்து கேள்விகள் வரும். ஓகேவா, எஸ் இட் லைக் த பட்டன், எஸ் கொஞ்சம் அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகே, மண்டே நேஷ்னல் இன்கம் டெஸ்ட் எக்கனாமி, சரியா, தேசிய வருமானம். டியூஸ்டே வந்து பாலிட்டி ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன், எதை மட்டும் பாலிட்டி படிக்கணும்ன்ட்டு. ஏன்னா பாலிட்டியில் புது சிலபஸில் சில டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க, அதாவது குரூப் 2 குரூப் 1 சிலபஸில். பட் குரூப் 2ல் அதில் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டுருந்துச்சு, அதாவது மாடல் கொஷின் பேப்பரில். ஆனால் குரூப் 1ல் கேட்கப்படலை. அதனால் பாலிட்டியில் இப்போ எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அன்றைக்கி டியூஸ்டே. கம்மிங் வெனஸ்டே வந்து இந்தியன் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஆல்ரெடி ஜியாகிரஃபியில் பார்ட் 1 பார்த்தோம், அது வெறும் பிளாட்டிஸ் அதில் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்ட் 2 பற்றி பார்க்க போகும். ஓகே, எப்போ வெனஸ்டே பார்ட் 2 குவிஸ், இதுவும் குவிஸ் தான். அதுக்கு அடுத்தது ஃப்ரைடே மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், ஓகேங்களா, அதாவது உலோகம் மற்றும் அலோகம், அதிலேருந்து குவிஸ் ஃப்ரைடே. ஓகே, சாட்டர்டே ஃபெப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் என்ன டாபிக்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ பாலிட்டி இதை மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இல்லை தெளிவாக ஐடியா கிடச்சிடும். பாலிட்டி நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும் கரெக்டாக. ஓகேவா, ஃபைன். எஸ்எஸ்சிக்குமே தான். ஓகே, ஏன்னா ஜிஎஸ் பெருசாக எதுவுமே இருக்காது உங்களுக்கு, ஒன்றுமே இல்லை. யூனிட் 9 யூனிட் 8 மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, தேவா நீங்கள் அது பார்க்க தேவையில்லை, ஏன்னா அது எஸ்எஸ்சி கிடையாது. யூனிட் 8 யூனிட் மற்றது எல்லாமே காமன் தான். ஓகே, தேர்ஸ்டே வந்து ரெஸ்ட் விட்டுருக்கேன் நான் எனக்கு. ஓகே, கொஞ்சம் ஒர்க் இருக்கனால அன்றைக்கி மட்டும் ரெஸ்ட்டு. ஓகே, ஃபைன். சாட்டர்டே என்னன்னு கரண்ட் அஃபேர்ஸ் நான் லேட்டராக பார்த்து சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நியூ கமர்ஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அடுத்தது நம்ம கொடுக்குறது. அண்ட் தென் இது ஃபுல்லாக நான் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டெலகிராமில் எஸ்எஸ்சி டெலகிராம் அண்ட் டிஎன்பிசி டெலகிராம் ரெண்டுத்துலேயும் நான் போட்டுடுறேன். மறக்காமல் இது ஜாயின் பண்ணிக்கிங்க. இது டிஎன்பிஎஸ்சிக்கு, இது எஸ்எஸ்சிக்கு டெலகிராம் ஐடி. ஓகேவா, இது என்னுடைய பிளேலிஸ்ட்டு. ஓகே, யூடியூப்பில் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஃபைன். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இல்லை மண்டே பார்ப்போம். ஓகேவா, ஃபைன். எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க, நல்லா தூங்குங்க. குட் நைட். ஓகேவா, குட் நைட் ஆல். தேங்க்யூ. கிஷோர் சார், இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாங்க, எவ்ரி வீக் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஏன்னா நானும் இதே தான் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ கொஷின்ஸ் எடுத்து நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் ஃபுல்லாக கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணி நான் இதிலே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதனால் இந்த கொஷின்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். ஓகே, ஃபைன். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஆல். யா ஓகே. தேங்க்யூ. பாய்.